வணக்கம். இன்றைக்கி ஒரு பூண்டு ரசம் ஒன்று சொல்கிறேன். பூண்டு ரசங்கிறது அந்த பூண்டோட பெனிஃபிட் வந்து நிறையா. அது எக்ஸாம்ஷனாக சேர்த்துக்காதவா சில நிறையா பேர் சேர்த்துக்க மாட்டாங்க சாஸ்திரப்படி. ஆனால் பூண்டு வந்து சேர்த்துட்டோம்னா ரொம்ப அருமையான பலன்களை தரும். பூண்டு வந்து இம்யூனிட்டியை கொடுக்கும் உடம்புக்கு. அது பிளட் ப்ரெஷரை வந்து நார்மலாக வச்சுருக்கும். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்லாம் வராமல் அது வச்சுக்கும். அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறையா இருக்குது. அது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் பூண்டோட சத்து அதோட பவர் வந்து கேன்சர் டிசீஸையே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி அதில் போனேன்னா எண்ணிலடங்கா சத்துக்கள்லாம் அந்த பூண்டில் இருக்குது. ரொம்ப அவசியம் அதை வந்து பூண்டை ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா டைரெக்டாக பூண்டு வாசனை அடிக்குங்கிறதுல மசாலா பிடிக்காதப்பா. இதுமாரி பூண்டு 2 தக்காளி ரசத்தோட பருப்பை போட்டு கொஞ்சம் பைத்தம் பருப்பு தக்காளி இப்போ துவரம்பருப்பை நல்லா வேக விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகா உப்பு எல்லாம் போட்டு பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு கடுகு தாளித்து கொட்டினா பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஜலத்தை ஊற்ற வேண்டியது தான். ஊற்றினா அருமையான ரசம். அது பூண்டு ரசம் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு ஹெல்த்து. நோய்கள் இப்போ எதை சாப்பிட்டாலும் கலப்படமாக இருக்குது. அது நோய் எதிர்ப்பு சக்தியாக இது உதவுன்னு ஒரு நம்பிக்கை தான். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் சமையலில் பூண்டு ரசம். ஹெல்த்தி ஃபார் வெரி ஹெல்த்தி ஐட்டம் டு ஹியூமன் பீயிங்ஸ். தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். குறை நிறைய இருந்தால் எடுத்துகிட்டு சொல்லுவோம். சேர்த்துக்காத வாழ்ந்து எக்ஸம்ஷன் தான். சேர்த்துக்கிறவா சாப்பிட்லாம் அவசியம். தேங்க்யூ.